அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சனில் இருக்கிற ஓப்பன் செல்ஃபில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பாத்திரங்களையும் மளிகை ஜாமான் வைக்கிற நிறைய பாக்ஸையுமே டீக்ளட்டரிங் பண்ணி மினிமலாக ரொம்ப கம்மியான பொருளை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிச்சனில் ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது இந்த ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கர் ஒட்டி 1 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர் லைட்டாக அந்த ஓரங்களை பிஞ்சிருச்சு. கொஞ்சம் கரையும் இருக்குது. அதனால் மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். மேலே இருக்கிறது 2ம் ஆன்லைனில் வாங்கினது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கீழே இருக்க 2ம் ஒட்டினது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கினது அவ்வளோவா சரியில்லை. ஒரு 6 மாதத்துலேயே அது பிஞ்சிருச்சு. 2மே ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். ஆனால் சுத்தமாக குவாலிட்டி நல்லா இல்லை. நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியில் வாங்கினோம்னா 1 வருஷத்துக்கு தாராளமாக நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கர் வரும். கிச்சன் செல்ஃபுக்கு போடுற மாதிரியே நம்மளுக்கு ஆன்டி ஸ்டிப்பாக நல்ல க்ரிப்பாக இருக்கிற மாதிரி, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது ஆன்லைனில். ஆனால் அதை விட இந்த ஸ்டிக்கர் நல்லாவே இருக்குது. நம்ம அழுக்காயிடுச்சு அப்படின்னா நல்லா தேய்ச்சி கூட கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா சிமெண்ட் கல்லே நீங்கள் கடப்பாக்கல்ல இந்த சீட் போடும் போது இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது இன்னும் சூப்பராக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் மேலே இருக்க செல்ஃபை எதுவுமே தொட போகிறதில்ல. இந்த செல்ஃபுக்கு கீழே இருக்கிறத மட்டும் தான் மாற்ற போகிறேன். அதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் ஃபஸ்ட்டு பிச்சுக்கலாம். அதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒட்டுறதை விட நான் பிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ரோல் வாங்கியிருக்கிறேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 4 செல்ஃபுக்கு கரெக்டாக வந்துருச்சு. 4ஆவது செல்ஃபுக்கு கொஞ்சம் பத்தலை. அதுக்கு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன்றதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செல்ஃபை கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செல்ஃபையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒட்டணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப கிட்ட நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறனால தான் இது ஸ்டிக்கர்ன்றதே தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இது உட்டு மாதிரி தெரியும். நம்ம கிச்சனில் எப்போயுமே உட்டு ஃபினிஷிங்கில் ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் கிச்சனுக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி உட்டில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை சூஸ் பண்ணேன். கரெக்டாக எல்லா செல்ஃபுக்கும் ஒட்டிகிட்டே வரும்போது லாஸ்ட்டு செல்ஃபுக்கு கொஞ்சம் பாதி பத்தலை. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வரும் இல்லையா ஸ்டிக்கர், அதையே நான் ஒட்டிக்கிட்டேன். அந்த நம்ம ஸ்டிக்கர் இழுக்கும் போது பின்னாடி ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃபான நல்ல வலுவலுப்பான ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரை நம்ம இந்த ஆயில் கேன் வைக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஏதாவது சிந்தாமல் இருக்கணும் அப்படின்னு இருக்கிற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணலாம். இதை நான் நிறைய இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோடய ரூம் செல்ஃபுக்குள்ள கூட பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப்லேயே இதை விரிச்சிட்டு நான் அந்த சீப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் கண்ணாடி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது துடைக்கிறதுக்கு. அழுக்குப்பட்டால் கூட அதை பத்தாததுக்கு இதை ஒட்டி வச்சுருக்கிறேன். இது ஒட்டுறதுக்கு இல்லாதனால இதில் செலோ டேப் போய்ட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டை தான் வைக்க போகிறேன். அதனால் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மறைஞ்சிரும். இதுக்கு மேலே மேட்டை போட்டு தான் நான் வைக்க போகிறேன். அதனால் மறைஞ்சிரும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சூப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சாச்சு. நீ எல்லாத்தையும் அடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி வர பேப்பர் இதை வேஸ்ட் பண்ணாமல் பசங்களுக்கு நோட்டுக்கு கூட இதை போட்டிருக்கேன். நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். 2 செல்ஃப்லேயே பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானுக்கு தேவையான எல்லா சாமானுமே வச்சுருவேன். மற்றதில் பார்த்திங்கன்னா பாத்திரம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சம்படம்லாம் இருக்குது. அந்த பெரிய சம்படத்தை கொஞ்சம் ஹைட் பண்ணி காமிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தர்மாக்கோல் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தர்மாக்கோல் வெளியில் தெரியாது. லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஹைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சம்படத்துலலாம் பார்த்திங்கன்னா மூடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால இதில் என்னென்ன இருக்குன்றது ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த மசாலா பொடி இருக்கும் இல்லையா, வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், அதுக்கப்புறம் கடையில் வாங்கின காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடரில் அந்த கவர்லேயே வரும் இல்லையா, அந்த ஸ்டிக்கரையே நான் கட் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம், பெருங்காயம், ஓமம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். இது நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது செமிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இதை போட்டோம் அப்படின்னா நல்லா செமிச்சு ஏப்போ வந்துடும். இது ரெகுலராக எடுக்கிறது இல்லை. அதனால் இதை பின்னாடி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுமே பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா ரெகுலராக எடுக்காதனால அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு இருக்க வேணாம்னு இதை பின்னாடி வச்சுட்டேன்.
அஞ்சரை பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து நல்ல கண்ணாடி லிட்டு இருக்கும், அதனால டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதுலேயுமே எல்லோரும் வைக்கிற மாதிரி கடுகு, உளுந்து, வெந்தயம், சோம்பு, சீரகம், கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒன்றே ஒன்று காலியாக இருந்தனால பிரியாணி இலையும் அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி மூடி வச்சாச்சு. அந்த கரிஞ்சீரக பொடியும் அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இருக்குது இல்லையா, அது வந்து பின்னாடி இருக்குது, இது வந்து முன்னாடி இருக்குது. அஞ்சரை பெட்டி அடிக்கடி எடுக்கிறனால அதை வந்து முன்னாடி வச்சுருக்கிறேன். 200 கிராம் அளவில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து 6 வரும், செட் ஆஃப் 6 வரும். இது வந்து மூடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இது வந்து கண்ணாடி மூடி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை சுற்றி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க ஏர் டைட்டாக இருக்கிறதுக்கு. ஃபுல்லாக வந்து அந்த உடம்பு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பாடியில் சில்வரில் இருக்கும். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் வைக்கிற பொருளுக்கு இந்த அளவு உள்ளது கரெக்டாக இருக்குது. கிராம்பு ஒரு இதில், கரம் மசாலா ஒரு இதில், பட்டை ஒரு இதில், மஞ்சள் தூள் ஒரு இதில், ஏலக்காய் இன்னொரு இதில், பெருங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வரும் இல்லையா, அந்த பாக்ஸில் தான் இருந்துச்சு. நான் ஒரே மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதிலே வந்து கொட்டி வச்சுட்டேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள், அதுக்கப்புறம் தேன் பாட்டிலெலாம் வரும்ல கிளாஸில், அதை தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளாஸ்டிக்லாம் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் மாறும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளாஸில் வந்து காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி தேன் வர்றது, காஃபி தூள் வர பாட்டிலெல்லாம் சேர்த்து வச்சு அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து பசங்க வந்து ஏதாவது எடுக்கும் போது உடஞ்சிற மாதிரி தெரியுதா, அதனால ஸ்டீலில் வாங்கினேன். ஸ்டீலில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிச்சனோட லுக்கே வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலில் நம்ம வாங்கும்போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நல்ல குவாலிட்டியான பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே லைஃப் லாங்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டீலை வந்து சூஸ் பண்ணேன். இப்போ பின்னாடி ஃபுல்லாமே பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் முன்னாடி வந்து இந்த சின்ன பாக்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் இந்த மொச்சை, இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணலை. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 2 செல்ஃப் இல்லை 10 செல்ஃப் இருந்தாலுமே பத்தாது. அதனால் நான் ரெகுலராக எடுக்கிறத மட்டும்தான் நான் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நான் எந்த மாதிரி போட்டு வைப்பேன்றதை காமிக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் இதை விட டபுள் மடங்காக இந்த செல்ஃப்லேயே ஸ்டோர் பண்ணலாம். இடம் இருக்குன்றனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டீலோ, கண்ணாடியோ அல்லது டப்பர்வேரோ இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டீல் பிடிக்கின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஒரேடியாக நம்மளால் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதில் வந்து மிளகு, சீரகம், அது கூடவே உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆம்லேட் போடுறதுக்கு ரெகுலராக டெய்லியுமே ஒரு தடவையாவது எடுத்துருவேன். அதனால் அதை வந்து இந்த பாக்ஸை வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அம்மா போட்டு கொடுத்த மோர் மிளகா. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிளாஸ் கண்டெய்னரில் ஒன்று. நிறைய கிளாஸ் கண்டெய்னர் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாதி வந்து உடஞ்சிருச்சு. மோர் மிளகாவுமே டெய்லி எடுக்க மாட்டோம், அதனால் வந்து அதையுமே பின்னாடி வச்சுக்கிட்டேன். அஞ்சரை பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டீல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே இருக்க செல்ஃபில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்றதை சொல்கிறேன். பெரிய ஸ்டீல் பாக்ஸில் கோதுமை, அதுக்கு பக்கத்தில் உளுந்து, அதுக்கப்புறம் மசாலா பொடி பல்காக அரைச்சது, அதுக்கு பக்கத்தில் பச்சரிசி. இந்த பெரிய பாக்ஸில் என்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பழைய இட்லி குக்கர், இதில் விசில்லாம் இருக்காது. இதை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை காமிக்கிறேன். இதுவும் ஸ்டீலில் இருக்குன்றனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து லப்பர் பேண்ட் போட்டு இதில் வந்து வச்சுருப்பேன். இந்த கொண்டைக்கடலை, பச்சைப்பயிரெல்லாம் நான் பாக்ஸில் போட்டு வைக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அதே கவர்லேயே வந்து லப்பர் பேண்ட் போட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிருவேன். அதுக்குன்னு தனியாக பாக்ஸ் போடாமல் இந்த மாதிரி அதுக்குன்னு இந்த பச்சை அரிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸில், பச்சரிசி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் அந்த கவர்லேயே வாங்கி அதிலே வந்து முடிச்சு போட்டு அந்த லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து மேலே வச்சுருக்கேன், ஏன்னா ரெகுலராக எடுக்கிறது இல்லை இல்லையா, அதனால் மேலே வந்து வச்சுட்டேன். இப்போ 2 செல்ஃபை வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்து 3ஆவது செல்ஃபில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இந்த இஞ்சி இதெல்லாம் வந்து டீக்கு வந்து நச்சு போடுற இடிகள் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜோடியாக் மிக்சியில் இருக்கிற அந்த சாறு, அது கூட அட்டாச்மெண்ட், இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அதையுமே வந்து கீழே வச்சுருக்கிறேன். அந்த செல்ஃப்லேயே கார்னரில் ஒரு கார்னர் செல்ஃபு வந்து வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கீழே டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பசங்களோட வச்சுட்டு மேலே வந்து இந்த பவுலெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பசங்களோட வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த மிக்சிக்கு பக்கத்தில் இந்த சின்ன மிக்சி ஜார் வச்சுருக்கேன். இந்த ஒரு மிக்சி ஜார் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், வேறு மிக்சி ஜாரே இல்லை என்கிட்ட. இதை மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இதை மட்டும் நான் வச்சுருக்கிறேன். மேலே செல்ஃபில் அவ்வளோதான்.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள், அதாவது ஃபஸ்ட்டு குக்கர், அதுக்கப்புறம் இட்லி சட்டி, அதுக்கப்புறம் நம்ம பரிமாறக்கூடிய அந்த பவுல், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுற பவுல் எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து வச்சுருக்கேன். இது பாதி இது வந்து சமைச்சது இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, கழுவுறது கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் மட்டும் இருக்குது. இதில் ஒரு 4-5 பவுல் கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி சட்டியை வந்து அந்த மூடியோடு இருக்கிறனால அது மேலே வைக்க முடியலன்னு மூடி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் இந்த பால் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மிக்ஸி ஜாருக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன். மேக்ஸிமம் இதிலேயே வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இந்த செல்ஃபில் அடங்கிடும். சின்ன பாத்திரங்கள் எல்லாமே இந்த சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை வந்து அடிச்சிருப்பேன். அதில் வந்து மற்ற தட்டு, டம்ளர் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டீல் ரேக்கில் அடங்கிடும். அவ்வளோதான். ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வச்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே நான் சொன்ன மாதிரி அந்த கழுவுற அந்த ஸ்டீல் கூடை வந்து கீழே வச்சுருக்கிறேன். பாத்திரம் வந்து காய வைக்கிற கூடை. இது வந்து சில நேரம் வெளியில் வச்சுருப்பேன், சில நேரம் உள்ளே வச்சுருப்பேன். மளிகை ஜாமான் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சம்படம் அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வச்சுருக்கேன். அதில் வந்து இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பேன். இப்போ மாத கடைசின்றனால கம்மியாக இருக்குது, இல்லாட்டினா இது ஃபுல்லாமே மளிகை ஜாமான் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் ரேசன் அரிசி, சாப்பாடு அரிசி வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காஃபி தூள், டீ தூள் இதெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்க எனக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி வைக்கிறது க்ளீனிங் வேலை அதிகமாக இருக்குன்றனால இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் வந்து செவத்துக்கு அந்த கவுண்டர் டாப்புக்கு பக்கத்துலேயே அடைச்சி வச்சுருக்கிறேன். அதையுமே வந்து ஸ்டீலில் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சுகர், டீ, காஃபி தூள் இதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இந்த ஆயில் கேனெல்லாம் வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக்கை வந்து அடித்து நெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து இந்த செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் வந்து சின்னதாக இருந்தால் தான் இந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கணும்னு இல்லை. பெரிய கிச்சனாக இருந்தாலுமே ரொம்ப கம்மியான பொருள் வச்சுக்கும் போது நம்மளுக்கு க்ளீனிங் வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். என் கிச்சன் மாதிரியே வைக்கணும்னு இல்லை, நீங்கள் அதிகமாக எடுக்கிற பொருள் உங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டு சமையல் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருளை பாக்ஸ் போட்டு வைக்கலாம். நான் எங்கள் வீட்டு சமையலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.